அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன். இன்றைக்கி காரகோ பாவகநாஸ்தி அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை பற்றி பார்க்கலாம். காரகோ பாவகநாஸ்தி என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரக கிரகம் தன்னுடைய காரக பாவகத்தில் இருக்கும்போது அந்த பாவகத்தின் உயிர் காரகத்துவம் கெடும் என்பது பொது விதி. இது உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவகாரகன் சந்திரன். சந்திரன் 4இல் இருந்தால் தாயாரை கெடுக்கும். 5ஆம் பாவம் குழந்தையை குறிக்கும் காரகன் குரு. குரு 5இல் இருந்தால் குழந்தையை கெடுக்கும். அதே மாதிரி 7ஆம் பாவகம் கணவன் மனைவியை குறிக்கும் காரகன் சுக்கிரன். 7இல் சுக்கிரன் இருந்தால் கணவன் மனைவியை கெடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவகத்துக்கும் உயிர் காரகத்துவம் எதுவோ அந்த காரகன் அந்த பாவகத்தில் இருக்கும்போது அந்த பாவகம் கெடும் என்பது பொது விதி. இது அந்த பாவகம் இருந்தால் மட்டும் கெடுக்காது. சுபத்துவமாக இருந்தால் அந்த கெடுபலன் நடக்காது. பாபத்துவமாக இருக்கும்போது மட்டுமே அந்த கெடுபலன் நடக்கும். அதுவும் காரகம் காரகபாவத்தில் இருக்கும்போது உயிர் காரகத்துவம் மட்டுமே கெடுமே தவிர ஜட காரகத்துவம் கெடாது. ஓகேங்களா? இப்போ காரக கிரகம் காரக பாவத்தில் இருக்கும்போது அந்த பாவகத்தின் உயிர் காரகத்துவம் மட்டுமே கெடும், ஜட காரகத்துவம் கெடாது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.